வருவோம், இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். வருவோம், இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் புனிதர் பிரான்சிஸ் சலேசியாருடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவர் ஆயரும் மறை வல்லுநருமாக இருந்தார். 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இவர் பணக்கார குடும்பத்தில் பிறந்தார். இவர் சட்டம் படிக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய தந்தை ஆசைப்பட்டு இவரை சட்டம் படிப்பதற்காக அனுப்புகிறார். ஆனால் அவர் குருவாக ஆக வேண்டும் என்று சொல்லி குருவாக மாறுகிறார். நல்ல மறையுரை ஆற்றக்கூடிய ஒரு குருவாக பின்னர் ஆயராக இவர் மாறுகிறார். ஜெனீவாவில் ஆயராக, அந்த பழைய ஆயர் இறந்த பிறகு இவர் தான் அங்கு ஆயராக உயர்த்தப்படுகிறார். இவருடைய காலகட்டத்தில் இந்த சீர்திருத்த சபையினுடைய தாக்கத்தினால் நிறையா பேர் கத்தோலிக்க திருச்சபையை விட்டு போகிறாங்க. அப்படிப்பட்டவர்களை தன்னுடைய மறையுரை திறமையினால் அவர்களை மீண்டுமாக கத்தோலிக்க திருச்சபைக்கு அழைத்து வருவதில் மிகப்பெரிய பங்காற்றுகிறார். தன்னுடைய எழுத்தாலும், நல்ல எழுதக்கூடியவர், தன்னுடைய எழுத்தாலும் தன்னுடைய பேச்சாலும் கிட்டத்தட்ட 70,000 நபர்களை கத்தோலிக்க திருச்சபைக்கு மீண்டுமாக இவர் அழைத்து வருகிறார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புனிதர் பல்வேறு தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். பணக்கார குடும்பத்தில் பிறந்து நல்ல வசதி வாய்ப்போடு, பொழுதுபோக்கு அம்சங்களோடு, கேளிக்கையோடு அவர் வாழ்ந்திருக்கலாம். இருந்தாலும் ஆண்டவருக்காக, கிறிஸ்துவுக்காக தன்னையே அர்ப்பணித்து தன்னுடைய எழுத்து பணியாலும், தன்னுடைய மறையுரை பணியாலும், தன்னுடைய ஆயர் பணியிலும் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த ஒரு அற்புதமான புனிதரை இன்று நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரை பாதுகாவலராக கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகளுக்காக சிறப்பாக இந்த நாளிலே, இந்த திருப்பலியிலே நாம் ஒருக்கமாக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவரிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, ஆயரான புனித பிரான்சிஸ் மனிதரின் மீட்புக்காக எல்லாருக்கும் எல்லாம் ஆகிட திருவுளமானீரே. எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு என்றும் பணிபுரிவதில் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உம்முடைய அன்பின் கனிவை வெளிப்படுத்துவோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். போர் முனையில் வீரர் எங்கனம் வீழ்ந்து பட்டனர். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 1 முதல் 4, 11 முதல் 12, 19 மற்றும் 23 முதல் 27 முடிய. அந்நாள்களில் சவுல் இறந்த பின் அமலேக்கியரை தோற்கடித்து திரும்புகையில் தாவீது சிக்லாகில் 2 நாட்கள் தங்கினார். 3ஆம் நாள் சவுலின் பாசறையை நின்று கிழிந்த ஆடைகளோடும் புழுதி படிந்த தலையோடும் ஒருவன் வந்தான். அவன் தாவீதிடம் வந்ததும் தரையில் வீழ்ந்து வணங்கினான். நீ எங்கிருந்து வருகிறாய் என்று தாவீது அவனை வினவ, நான் இஸ்ரேல் பாசறையை நின்று தப்பித்து வந்துவிட்டேன் என்று அவன் பதில் கூறினான். என்ன நடந்தது, என்னிடம் சொல் என்று தாவீது கேட்க, அவன், வீரர்கள் போரில் நின்று ஓடிவிட்டனர், அவர்களுள் பலர் வீழ்ந்து மடிந்துவிட்டனர், சவுலும் அவருடைய மகன் யோனத்தானும் இறந்துவிட்டனர் என்று கூறினான். தாவீது தம் ஆடைகளை பற்றி கிழித்தார். அவரோடு இருந்தவர்களும் அவ்வாறே செய்தனர். சவுலுக்காகவும் அவருடைய மகன் யோனத்தானுக்காகவும் ஆண்டவரின் மக்களுக்காகவும் இஸ்ரேல் வீட்டாருக்காகவும் அவர்கள் அழுது புலம்பி மாலை வரை நோன்பு இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் வாளால் மடிந்து விட்டார்கள். இஸ்ரேலே, உனது மாட்சி உன் மலைகளிலே மாண்டு கிடக்கின்றது. மாவீரர் எவ்வாறு மடிந்தனர்! சவுல், யோனத்தான் அன்புடையார், அருளுடையார், வாழ்விலும் சாவிலும் இணை பிரியார். கழுகினும் அவர்கள் விரைந்து செல்வர், அரியினும் அவர்கள் வலிமை மிக்கோர். இஸ்ரேல் புதல்வியரே, சவுலுக்காக அழுங்கள். செந்நிற மென்துகிலால் உங்களை உடுத்தியவர் அவரே. பொன்னின் நகைகளினால் உடைகளை ஒளிர செய்தாரே. போர் முனையில் வீரர் எங்கனம் வீழ்ந்து பட்டனர். உன் மலைகளிலே யோனத்தான் மாண்டு கிடக்கின்றான். சகோதரன் யோனத்தான், உனக்காக என் உள்ளம் உடைந்து போனது. எனக்கு உவகை அளித்தவன் நீ. என் மீது பொழிந்த பேரன்பை என்னன்பேன்? அது மகளிரின் காதலையும் மிஞ்சியது அன்றோ? மாவீரர் எவ்வாறு மடிந்தனர், போர்க்களங்கள் எங்கனம் அழிந்தன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 80 பல்லவி. ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளி காட்டி அருளும். உமது முக ஒளி காட்டி அருளும். ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளி காட்டி அருளும். உமது முக ஒளி காட்டி அருளும். இஸ்ரேலின் ஆயரே, செவிசாயும். யோசேப்பை மந்தையென நடத்தி செல்கின்றவரே, கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிர்ந்திடும் இப்ராஹிம் மணியும் முன்னிலையில் உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்க வாரும். ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளி காட்டி அருளும். ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு
உமது முக ஒளியை காட்டி அருளும். உமது முக ஒளியை காட்டி அருளும். படைகளின் கடவுளாம் ஆண்டவரே, உம் மக்களின் வேண்டுதலுக்கு எதிரியாக எத்தனை நாள் நீர் சினம் கொண்டிருப்பீர். கண்ணீராம் உணவை அவர்களுக்கு உண்ணச் செய்தீர். கண்ணீரை அவர்கள் பெருமளவு பெருகச் செய்தீர். எங்கள் அண்டை நாட்டவருக்கு எங்களை சர்ச்சை பொருளாக்கினீர். எங்கள் எதிரிகள் எம்மை ஏளனம் செய்தார்கள். ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டி அருளும். ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டி அருளும். உமது முக ஒளியை காட்டி அருளும். அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம் திருமகனின் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும் படி ஆண்டவரே, எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறைவசனங்கள் 20 21 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் வீட்டிற்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வரச் சென்றார்கள். ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த இறைவார்த்தை பகிர்விற்கு அன்போடு வரவேற்கிறேன். கடந்த வாரம் கேரளாவில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது நாட்டையே உலுக்கிய ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெண்மணி ஒரு நாள் பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. வீட்டுக்கு போய் அதை பதிவேற்றம் செய்கிறார்கள் சமூக ஊடகத்தில். கூடவே அவர் ஒரு குற்றத்தை அவர் சாட்டுகிறார். ஒரு நபர் அவர் என்னை தவறாக பேருந்தில் என்னிடம் நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி அவர் பதிவேற்றம் செய்கிறார். உடனே மக்கள் அனைவருமே அவரை விமர்சனத்திற்கு உட்படுத்துகிறார்கள். அவர் தப்பு செஞ்சிட்டார், இப்படிலாம் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி சமூக ஊடகங்கள் அப்படி தான் மாறி போயிருக்கிறது. சமூக ஊடகத்திற்கு அப்படின்னு சொல்லி ஒரு வரையறையே கிடையாது. நோ லிமிட்டேஷன்ஸ். அதில் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி நாம் சிந்தித்து செயல்படுவதும் கிடையாது. ஒன்று சொல்லப்பட்டு விட்டால் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்பிக்கொண்டு உடனே நாம் இங்கே பல விமர்சனங்களை கொடுக்க ஆரம்பித்து விடுகிறோம்.
இப்போது கமெண்ட்ஸ் சொல்லும் பொழுது அது அவங்களெல்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு களம்லாம் கிடையாது, இங்கே வந்து கமெண்ட்ஸ் தான் களம். முகம் தெரியாது, யாருன்னெலாம் தெரியாது, ஆனால் பயங்கரமாக சண்டை போட்டுக்குவாங்க. நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் பார்க்குற வீடியோலாம் கீழே போனீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு வீடியோக்கு ஒருத்தர் ஒரு ஒப்பீனியன் சொன்னார் அப்படின்னு சொன்னால் உடனே இன்னொருத்தர் மாற்று கருத்து சொல்லுவார், இல்லை அவருக்கு கீழே அவருக்கு ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. ரொம்ப கேவலமாக எவ்வளோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட வார்த்தையும் சொல்லி திட்டுவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க, தைரியமாக சண்டை போட்டுக்குவாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவன் முகம் இவனுக்கு தெரியாது, இவன் முகம் இவனுக்கு தெரியாது, இவன் எங்கே இருக்கான்னு தெரியாது, அவன் அங்கே எங்கே இருக்கான்னு தெரியாது. அது கமெண்ட்ஸ் தானே, யார் வந்து என்ன சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை நடக்கும். அதுவும் இப்போலாம் வந்துட்டு அரசியல்வாதிகள் இன்னும் இந்த செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து தங்களுக்குன்னு பிஆர்ஓலாம் வச்சுருக்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், தன்னை பெருமைப்படுத்தி பேச வேண்டும் என்று சொல்லி தனியாக ஒரு அமைப்பை வைத்திருக்கிறாங்க. அந்த அமைப்பிலிருந்து இவங்களே கமெண்ட்ஸ் போட்டுருவாங்க. ஒரு வீடியோ போட்டு கீழே பெருமையாக பேசணும் அப்படின்னு சொன்னால் அவங்களை பற்றி பெருமையாக பேசிடுவாங்க. இல்லை வேறு யாராவது பற்றி தவறாக பேச வேண்டும் என்று சொன்னால் அவர்களை பற்றி கேவலமாக இவர்களை பேசிவிடுவார்கள். உடனே மற்ற மக்களும் அது உண்மை என்று நம்பிக்கொண்டு அவரை பற்றி இன்னும் கேவலமாக பேசக்கூடிய இப்படியாக வர்ச்சுவல் வாரியர்ஸ், பிஆர்ஓஸ் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நிறையா உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய கடமை என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து சரியா தவறா அப்படின்னு சொல்லி சொல்வது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி அதை தெரிந்து கொண்டு அந்த அத்தன்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த செய்தி வந்து அத்தன்டிக்காக இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிந்து கொண்டு அதை நம்ம மற்றவர்களுக்கு பகிர வேண்டும். ஆனால் அதனால் நம்ம பார்க்குறது கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய சமூக பொறுப்பு, அதை நம்ம செய்கிறதே கிடையாது. உடனே எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுறோம். அப்படியாக ஷேர் செய்து திட்ட ஆரம்பித்து அந்த நபர் தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை செய்த பிறகுதான் இன்னும் இந்த விஷயம் பூதாகரமாக வெடிக்கிறது. இன்னும் பலர் அதை பார்க்கிறார்கள். பார்க்கும் பொழுது அந்த வீடியோவில் அவர் அப்படி செய்ததற்கான ஒரு அடையாளமே இல்லை. அந்த பெண்மணி ரொம்ப வாலண்டியராக சிரிச்சுக்கிட்டு செல்ஃபி எடுக்கிற மாதிரி அந்த வீடியோ எடுக்கிறாங்க. அவர் வந்து இந்த கூட்டத்தில் அவங்க பின்னாடி கூட திரும்பி பார்க்கல. இந்த பெண்மணி தான் மூவ் பண்ணுறாங்க இங்கிட்டும் அங்கிட்டும். அது ஒரு கண்டென்ட்டுக்காக அவங்க கிரியேட் பண்ணாங்களா அப்படின்னு தெரியாது. அது வந்து விசாரணையில் இருக்கிறது. கண்டிப்பாக காவல்துறையினர், நீதிபதிகள் அதற்கு ஒரு முடிவு தெரிவிப்பார்கள். ஆனால் தவறு செய்திருந்தால் கண்டிப்பாக அந்த பெண்மணிக்கு தண்டனை வந்தே தீரும். இப்போ யார் செய்தது தவறு அப்படின்னு தெரியாது. ஆனால் இந்த வீண் பழி அப்படிங்கிற ஒரு காரியம், ஒருத்தர் மீது நாம் தவறாக சொல்லக்கூடிய, செய்யக்கூடிய, பேசக்கூடிய பேச்சுக்கள் என்பது அவர்களுடைய வாழ்வை பெரிதளவு பாதிக்கிறது, அவர்களுடைய வாழ்வை மாற்றுகிறது அப்படின்னு சொல்லி நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். நம்முடைய சமூகத்திலும் இதை நாம் அதிகமாகவே அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து பாருங்கள். உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் சொந்தக்காரவங்க, நண்பர்கள் உண்மையிலே உங்கள் மேலே அக்கறையோடு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வளர்ச்சியில் அவர்களும் சேர்ந்து மகிழ்ச்சி அடைவார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்கள் சொற்பம் பேர் தான் இருக்கிறார்கள். ஆனால் பலர் என்ன பண்ணுவாங்க, உங்கள் மேலே பொறாமைப்பட்டார்கள் என்று சொன்னால் உங்களை பற்றி வீண் பழி சுமத்துவார்கள். மற்றவங்கள்ட்ட போயிட்டு அது உண்மையாக பொய்யான்லாம் தெரியாது, உங்களை பற்றி நெகட்டிவாக சொல்லுவாங்க. இவன் அப்படி செய்கிறான் அப்படி செய்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை பற்றி கேவலமாக பேசக்கூடிய பேச்சுக்களை ஒருத்தட்ட பரப்பி விடுவாங்க. அது அடுத்தடுத்து பரவ ஆரம்பித்து விடும். அது இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்தனால ரொம்ப எளிதாக மற்றவர்களுக்கும் அது பரவி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி செய்து என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய வளர்ச்சியை அவர்கள் துண்டிக்க பார்ப்பார்கள், முடக்க பார்ப்பார்கள், உங்களை சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் பண்ண பார்ப்பாங்க. நீங்கள் அந்த காரியத்தை தொடர்ந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அதை செய்ய ஆரம்பிப்பார்கள். ரொம்ப வேதனையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அதை அருட்தந்தையர்களும் அருட்சகோதரிகளும் கூட அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கடவுள் பணிக்காக அழைக்கப்பட்டவர்கள், விவிலியத்தை தினந்தோறும் வாசிப்பவர்கள், விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மற்றவர்களை தவறாக தீர்ப்பிடாதே, அதே தீர்ப்பிற்குத்தான் நீனும் உள்ளாவாய் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் ஒருத்தரை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களை பற்றி அவதூறு பேசுவதும் வீண்பழி சுமத்துவதும் இன்று கடவுள் பணியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அருட்தந்தையர்களும் அருட்சகோதரிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வேதனையான ஒரு காரியமாக இருக்கிறது. என்னென்னா, வெளியில் இருக்கக்கூடிய அரசியலை விட உள்ளே இருக்கக்கூடிய அரசியல் ரொம்ப மோசமாக இருக்கிறது. மக்கள் கூட புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் மக்களை தூண்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள். யாரையாவது தூண்டி விட்டு, நீ அந்த ஃபாதருக்கு எதிராக பேசு, நீ அந்த ஃபாதருக்கு எதிராக பேசு, போய் சண்டை போடு, லெட்டர் எழுதி போடு, மொட்டை கடிதாசி போடு அப்படின்னு சொல்லி தூண்டக்கூடிய அருட்தந்தையர்களும் அருட்சகோதரிகளும் இன்று இருக்கிறார்கள். இதை வந்து வெளிப்படையாக நம்ம பேசி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. மக்கள் எல்லோரும் இன்று தெரிந்து கொண்டார்கள். இன்றைக்கி மக்களே சொல்கிறாங்க, ஃபாதர் நாங்கள் கூட நல்லா தான் இருக்கிறோம், ஆனால் ஃபாதர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஜாதி சண்டை,
அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. ஒரு ஃபாதர் இன்னொரு ஃபாரை பற்றி அதிகமாக பேசக்கூடியது, தப்பாக பேசக்கூடியது, வீண் பழி சுமத்தக்கூடியதெல்லாம் இயல்பாக மக்கள் முன்னிலையிலே செய்து கொண்டிருப்பது, அந்த மக்களையே பயன்படுத்தி கொள்வது, அவர்களை பகடைக்காயாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இன்று வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்களும் இது போன்ற காரியங்களை அனுபவித்து அதில் நீங்களும் ஒருவேளை அஃபெக்ட் ஆகிருக்கலாம், ஒருவேளை நீங்களும் அந்த காரியங்களை செய்திருக்கலாம். இப்படியாக ஒருவர் மீது ஒருவர் வீண் பழி சுமத்தக்கூடிய காரியங்கள் எக்கச்சக்கமாக நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த வீண் பழிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் விதி விலக்கு அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பொது வாழ்க்கைக்கு வராரு, மக்களுக்கு நல்லது செய்கிறார். இந்த ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருப்பவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக மக்களை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், பயமுறுத்தி வைத்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக அவர் அங்கு பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், வளர்ச்சி அடைகிறார். அவரை பின்பற்றக்கூடிய கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. இப்போ சும்மா விடுவாங்களா மேலே இருக்கிறவங்க? அவர் மேலே வீண் பழி சுமத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து மீது வீண் பழி சுமத்த தயாராக இருக்கிறார்கள். அவரை ஒழித்துவிட திட்டம் தீட்டுகிறார்கள். விவிலியத்தில் எப்படியாக நாம் வாசிக்கிறோம், பரிசேயர்கள் ஏரோதியரோடு சேர்ந்து அவரை ஒழித்துவிட திட்டமிட்டார்கள், அவரை கொன்றுவிட திட்டமிடுகிறார்கள். அப்படியாக அவர் மீது வீண் பழியும் சுமத்துகிறார்கள். இன்றைய நட்சத்திர பகுதியில் அவர் மீது சுமத்திய ஒரு வீண் பழியைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மதிமயங்கி போயிட்டார், அவுட் ஆஃப் ஹிஸ் மைண்ட், அவர் பைத்தியம் ஆயிட்டார், சென்ஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வீண் பழியை சுமத்துவதை பார்க்கிறோம். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு புதிது அல்ல. அவர் இது பொது வாழ்க்கைக்கு வரும் பொழுதே எல்லாத்துக்கும் தயாராக தான் வரார். இப்படிப்பட்ட விமர்சனங்கள், பழி, வீண் பழி, தன்னை கொல்வார்கள் என்பது உட்பட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். தான் எப்படிப்பட்ட சாவை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறதும் அவருக்கு நல்லாவே தெரியும். இதற்கெல்லாம் அவர் துணிந்துதான் தன்னுடைய பொது வாழ்க்கைக்கு வருகிறார், இந்த மக்களுக்காக வருகிறார். அதனால் அவர் இதற்கெல்லாம் பயப்பட்டவராக இருக்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி என்னென்ன வீண் பழிலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம விவிலியத்தில் பல இடங்களில் வாசிக்கிறோம். அதில் ஒன்று இன்று நாம் நற்செய்தியில் பார்த்த அந்த பகுதி 3 மார்க் 3:21 அவர் மதிமயங்கி கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மீது வீண் பழி சுமத்துகிறார்கள். அதில் தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது அவருக்கு பெயல்செபுல் பிடித்திருக்கிறது, பேயை வச்சு தான், பேய்களின் தலைவனை வச்சு தான் அவர் பேயை ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லி மார்க் நற்செய்தி 3:22 அவர்கள் வீண் பழி சுமத்துவதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரத்தில் பார்க்குறோம், இவர் சீசருக்கு வரி செலுத்தக்கூடாது, கப்பம் கட்டக்கூடாது அப்படின்னு சொன்னால் இவன் தான் மெசியாவாகி அரசன் என்று சொல்லிக் கொள்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது வீண் பழி சுமத்துகிறார்கள். அடுத்தாக மத்தேயு நற்செய்தி 26:65 இவன் கடவுளை பழித்துரைக்கிறான் அப்படின்னு சொல்லி, யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளை பழித்துரைக்கிறார் என்று சொல்லி அவர் மீது ஒரு வீண் பழி சுமத்துவதை நாம் பார்க்கிறோம். அடுத்து கோயிலை இடித்து 3 நாளில் கட்டுவான் என்று சொல்லி அப்படியாக பேசி கொண்டிருக்கிறான் இவன் சொல்லி மார்க் நற்செய்தி 14:58 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது வீண் பழி சுமத்துகிறார்கள். அடுத்ததாக இம்மனிதன் பெருந்தினிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் அவர்களுக்கு நண்பனாக இருக்கிறான் என்று சொல்லி மத்தேயு நற்செய்தி 11:19 இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது பல்வேறு வீண் பழிகளை அவர்கள் சுமத்துகிறார்கள். இவ்வளவு வீண் பழிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுமந்தாலும் அவர் மன உறுதியோடு அதையெல்லாம் ஒரு பொருட்டாக கருதாமல் தான் செல்லக்கூடிய பாதையில் ரொம்ப தெளிவாக கடவுளுடைய துணையோடும் தூய ஆவியானவருடைய வல்லமையோடும் அவர் தொடர்ந்து பயணிக்கிறார். தன்னுடைய இலக்கு என்பது அந்த சிலுவை என்பதை அவர் புரிந்து கொண்டு அதற்கு இடையில யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறேன். அந்த இலக்கு தான் இந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மீட்பாக இருக்க போகிறது. ஒரு நாள் அவர்கள் புரிந்து கொள்வார்கள், தன்னை ஏளனமாக பேசியவர்கள், தன்னை சிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்தவர்கள், தன் மீது வீண் பழி சுமத்தியவர்கள், உண்மைக்கு புறம்பாக தன்னை விமர்சனத்திற்கு உட்படுத்தியவர்கள் அத்தனை பேருக்காகவும் தான் நான் அந்த இலக்கை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன், சிலுவையிலே தன் உயிரை கொடுக்க போகிறேன் என்று சொல்லி அவர்களையும் மன்னித்து அவர் சிலுவையிலே தன் உயிரை கொடுத்து நமக்கு மீட்பை தேடி கொடுத்தார். நமக்கு கொடுக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாடமும் அதுதான். நாம் ஒரு இலக்கை நோக்கி போகும் பொழுது நாம் சந்திக்கக்கூடிய இந்த வீண் பழிகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நாம் நல்ல எண்ணத்தோடு அந்த இலக்கை நோக்கி பயணிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு துணை இருப்பார், நம்மை தாங்கிக் கொள்வார் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்தில் நாம் அடுத்தவர்களுக்கு எதிராக வீண் பழியை சுமத்துகிறோம் என்று சொன்னால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதற்கான தண்டனையையும் நாம் பெற்றே தீருவோம். உண்மைக்கு புறம்பாக நாம் அடுத்தவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய பொறாமையின் நிமித்தம் நாம் அவர்கள் மீது வீண் பழியை சுமத்தும் பொழுது, தீர்ப்பிடும் பொழுது அந்த
தீர்ப்பிற்கு நாமும் உள்ளாவோம் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. அன்பிற்குரியவர்களே, விவிலியம் நமக்கு சொல்லுகிறது, இணைச்சட்டம் 19:18-21 அதனுடைய பகுதி சொல்லக்கூடிய காரியம் இதுதான். நாம் பொய் சாட்சி சொல்வது குற்றம் என்று அங்கு கடவுள் மோசே வழியாக வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 19:5 பொய் சான்று சொல்பவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார் என்று சொல்லி கடவுள் அங்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே நாம் மற்றவர்களுக்கு எதிராக அது பொய் என்றும் தெரிந்தும் அவர்களை முடக்க வேண்டும், அவர்களை கவிழ்க்க வேண்டும், அவர்கள் மீது பொறாமை கொண்டு நாம் அவர்களுக்கு எதிராக உண்மைக்கு புறம்பாக செய்யக்கூடிய காரியங்களுக்கு நமக்கு தண்டனை இருக்கிறது. விடுதலை பயணம் 20:16 10 கட்டளைகளுக்குள்ள ஒரு முக்கியமான கட்டளையாக 9வது கட்டளையாக கடவுள் சொல்வது பொய் சான்று சொல்லாதே, பொய் சான்று சொல்லாதே. நீதிமொழிகள் 6:16-19 அதனுடைய உள்ளடக்கம் கடவுள் வெறுப்பக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடிய அந்த உள்ளடக்கத்தில் இருக்கக்கூடியது இந்த வீண் பழி, பொய் சான்று. அதை கடவுள் வெறுப்பவராக இருக்கிறார். நாம் கடவுள் வெறுக்கக்கூடிய காரியத்தை செய்யலாமா? கண்டிப்பாக செய்யவே கூடாது. மற்றவர்கள் நமக்கு செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை மன்னித்து விடுவோம், கடவுளிடம் ஒப்படைப்போம். கடவுள் கண்டிப்பாக நம்மை காத்துக்கொள்வார், நம்மை தூக்கி விடுவார். அவர்களை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் தொடர்ந்து பயணியுங்கள். உங்களுடைய வளர்ச்சியை யாருமே தடுக்க முடியாது. அதே நேரத்தில் மற்றவர்கள் மீது பொறாமை கொண்டு அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டாம். அப்படி செய்கிறோம் என்று சொன்னால் அந்த தண்டனைக்கும் நாம் உட்படுவோம் என்பதை நினைவில் கொண்டு ஆண்டவருடைய துணையை வேண்டி அவருடைய ஆசீர்வாதத்திற்காக தொடர்ந்து திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். வந்தீனொந்தன் எல்லாம் இறைவா, இன்று தந்தீன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தீனொந்தன் எல்லாம் இறைவா, இன்று தந்தீன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உவந்த தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் எல்லாம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸின் சாந்தமிக்க உள்ளத்தை தூய ஆவி என்னும் நெருப்பினால் வியத்தகு முறையில் பற்றி எறிய செய்தீரே. நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற மீட்பளிக்கும் இப்பலி பொருள் வழியாக எங்கள் இதயமும் அதே நெருப்பினால் பற்றி எறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்திலிருந்து புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மையினத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி இதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி சொல்ல தகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் உள்ளம் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளிச்செறலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இறந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் எமன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உட்களும் திருளும் திறத்தமை திருவுக்கும் தன்னைக்குள்ளாக்கும் பரிவக்கத்தின் மனதுக்கும் உடலுக்கு பாதாப்பு நலமளிக்கும் மருமண்டாக இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் உட்கொண்ட இத்திருவிருந்தினால் மன்னகத்தில் புனித பிரான்சிஸின் அன்பையும் பரிவையும் பின்பற்றி விண்ணக மாட்சியில் பங்கு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. விண்ணகமே இறங்கி வருமே, அம்மா உந்தன் பரிந்துரையால் மன்னகமே மகிழ்ந்திடுமே. அம்மா உந்தன் அருள்மழையால், அம்மா உந்தன் அருள்மழையால் எங்கள் மகிழ்ச்சியின் காரணம் நீ, எங்கள் மனங்களின் தாரகை நீ, எங்கள் இதழ்களில் பாடல் நீ, எங்கள் இதயத்தில் இனிமை நீ. விண்ணகமே இறங்கி வருமே, அம்மா உந்தன் பரிந்துரையாள் மன்னகமே மகிழ்ந்திடுமே. அம்மா உந்தன் அருள்மழையால், அம்மா உந்தன் அருள்மழையால். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.